பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி. அதுதான் ராம்ராஜ் பட்டுவேட்டி. உங்கள் சினிமா கனவுகளை சிறகடிக்க டவுன்லோட் நவ் லெட்ஸ் ஃபேம் ஆப். அங்கே முழுக்க முழுக்க அந்த மாநாட்டு மேடைகளை ஆக்கிரமித்திருந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ். நான் விசிகா மாநாட்டில் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன். சிகப்பையும் கருப்பையும் நீலம் இங்கே ஒன்றிணைந்திருக்கிறது. இணைப்புரை வழங்குவதுங்கிறது ஒரு பெரும் பணி. அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அப்படிங்கிறது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. நாளைக்கு அப்போ ஏடிஎம்கே மாநாடு தொகுத்து நிச்சயமா பண்ண மாட்டேன்ல. பத்திரிகையாளராக கட்சி மாநாட்டை நம்ம தொகுத்து வழங்கும் போது கட்சி முத்திரை வந்துடும், நடுநிலைத்தன்மையோடு இருக்கணும் அப்படின்னு ஒரு வாதம் வைப்பு. பல முறை சொல்லிட்டேன், நான் நடுநிலைவாதி இல்லை அப்படின்னு. இந்த கேள்விகளை கேட்கிற யாரும் அந்த நண்பர் பாஜக மேடைகளில் பேசுகிறார், இன்னும் சொல்ல போனா ஒரு குறிப்பிட்ட சாதிச்சங்க மேடைகளிலேயே கூட பேசுகிறார். யாரும் அவரையெல்லாம் கேள்வி கேட்கவே இல்லையே. இது என்ன லாஜிக்னே எனக்கு புரியல. ஒரு அரசு நிகழ்வுகளை அல்லது நடக்கக்கூடிய தவறுகளை விமர்சிக்கிறது இல்லை அப்படின்ற எண்ணமும் வந்துடும். நீங்க பாஜகவை கண்டிக்கக்கூடிய அதே வேகத்தோடு திமுகவை கண்டிக்கிறீர்களா அப்படின்னா நிச்சயமா இல்லைன்னு நானே சொல்றேன். அந்த மாநாட்டில் திருமாவளவன் அவர்கள், நாங்கள் ராமரின் வாரிசுகள் அல்ல, நாங்கள் புத்தரின் வம்சம் வந்தவர்கள், நாங்கள் புத்தரின் வாரிசுகள் அப்படின்னு பேசுறாங்க. ஆனால் என்ன பயன் ஒன்று கேட்குறாங்களே. எண்ட் ஆஃப் த டே ஒரு கூட்டணியில் இருக்கும் போது அப்படின்னா ஒரு 2 சீட்டோ இல்லை எம்எல்ஏன்னா ஒரு 4, 5, 6 சீட்டுகளோ இப்படிதான் சொருகிக்கிறாங்க. நிச்சயமாக திருமாவளவன் அவர்களால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக முடியாது. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த மாநாட்டை அவ்வளவு சிறப்பாக நடத்தினார். வலிமையா இருக்கு. என்ன பயன்? வட இந்தியாவில் நிலைமை வேற. மோடியை தோற்கடிக்க முடியாது அப்படின்னு தெரியுது அப்படின்னு வச்சுப்போம். தேர்தலில் போட்டியிடாம புறக்கணிச்சிடலாமா? இந்த பக்கம் நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம், பெரிய கூட்டணி அமைச்சிட்டோம்னு சொல்லிட்டு எல்லாருலயும் உத்தரப்பிரதேசத்துலயும் இந்தியா கூட்டணி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிலாம் நானும் சொல்றேன். இன்னைக்கு நிதிஷ் இன்றைக்கு ரிசைன் பண்ணிட்டார். நிதிஷோட ஹிஸ்டரி நீங்க எடுத்து பாருங்களேன். 2014 நிதிஷ் என்ன சொல்லி 2013 பாஜக கூட்டிலிருந்து வெளில வந்தாரு தெரியுமா? மோடியை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தாங்க, நான் ஏத்துக்க மாட்டேன்னு வெளில வந்தார். இப்ப எப்படி மோடி ஏத்துக்கிட்டு திருப்பி போய் உள்ள நிக்கிறீங்க? மமதா இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறி விட்டார் அப்படின்னு ஏதாவது பிரேக்கிங் பாத்தீங்களா? சரி, மேற்கு வங்கத்துல காங்கிரஸ் இடதுசாரிகள் என்ன செய்யும்? மம்தாவுக்கு எதிராக வேலை செய்யும் கூட்டணிகள். நாங்க பாஜகவை கடுமையா எதிர்க்கிறோம். அதிமுகவும் எதிர்க்குது. யார? பாஜக. எங்க பாஜகவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி பேசின ஒரே ஒரு வார்த்தையை நீங்க எனக்கு எடுத்து காட்டிட்டீங்கன்னா, ராமர் கோயிலை கட்டிட்டனால பாஜகவுக்கு வாக்கு வராதுன்னு அதிமுக தலைவர்கள் சொல்றது போதாதா? பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய அஜெண்டா. எடப்பாடி பழனிசாமியை தெளிவா சொல்லுங்க. ஏன் அவர் இப்படி சொல்லணும்னு கட்டாயம் இல்ல. தென்னிந்தியாவில பாஜகவுக்கு ஒரு ஓட்டு கூட விழல, ஒரு எம்பி கூட வரலைன்னே வச்சுக்குவோம். திமுக நாங்க அவங்களோட சமரசம் செஞ்சுக்க போறதில்ல, அவங்களோட ஒட்டுல உறவு இல்லை. ஆனா இவங்க குறைந்தபட்சம் ஒரு நட்புறவு பேணி ஏதாவது இங்க மாநிலத்துக்கு தேவையானதை செய்ய முடியும்ல. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் அவர்கள். வணக்கம். வணக்கம். 2 மாநாடுகளை தொகுத்து வழங்கியிருந்தீங்க. இளைஞரணி மாநாடு சேலத்தில் திமுகவினுடையது, அதே போல வெல்லும் சனநாயகம் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தியிருந்த மாநாடு. இந்த மாநாடுகளினுடைய தாக்கம் அங்கு என்ன மாதிரியான சூழல்கள்லாம் இருந்துச்சு? 2 மாநாடுமே மிக முக்கியமான மாநாடுகள் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு அரசியலில், இந்திய அரசியலில், குறிப்பாக நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் நெருங்க இருக்கக்கூடிய நிலையில இந்த 2 மாநாடுகளும் உறக்க சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளும் ஒரே மாதிரியான செய்திகள் தான். நீங்க திமுகவினுடைய இளைஞரணி மாநாடு பெருவாரியாக இளைஞர்களை அணிதிரட்டியிருந்தார்கள். விசிகா கட்சியோட மாநாடு தான், ஆனால் அங்கே வந்திருந்தவர்களும் பெரும்பாரியாக ஒரு 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான். பெரும் இளைஞர் பட்டாளம் தான் அங்கேயும் பெரும் அளவில் லட்சக்கணக்கானவர்களை அவர்களும் திரட்டியிருந்தார்கள். இந்த 2 மாநாடுகளிலும் பேசப்பட்ட பேசு பொருள் இருக்குல்ல, அங்கே முழுக்க முழுக்க அந்த மாநாட்டு மேடைகளை, அந்த மாநாட்டு பந்தல்களை ஆக்கிரமித்திருந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ். இந்த சித்தாந்தங்களும் இந்த சிந்தனைகளும் இதான் 2 பக்கங்களுமே ஆக்கிரமித்திருந்துச்சு. திமுகவுடைய இளைஞரணி மாநாட்டில் 22 தலைப்புகளில் 22 பேச்சாளர்கள், நான் சொல்றது அமைச்சர்கள் எல்லாம் இல்லாம 22 தலைப்புகள் பார்த்தீங்கன்னா பெரியாரை பற்றி, பெரியாருடைய பெண் விடுதலை, திருநர் வாழ்வு, இந்த மாதிரி திராவிட இயக்க முன்னோடிகளை பற்றி, ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி என்று எல்லாமே திருப்பியும் இந்த தத்துவார்த்த அரசியலை முன்வைத்து எடுக்கக்கூடிய வாதங்களாக இருந்துச்சு. இங்கேயும் முழுக்க முழுக்க நீலம், சிகப்பு, கருப்பு இவ்வாறான ஒரு வண்ணங்களோடு தான் விசிகா மாநாடு இருந்துச்சு. நான் விசிகா மாநாட்டில் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன். இது சிகப்பையும் கருப்பையும் நீலம் இங்கே ஒன்றிணைத்திருக்கிறது. இது வெறும் வண்ணங்களின் கூட்டணி அல்ல, சமூக நீதிக்கான எண்ணங்களின் கூட்டணி அப்படின்னு சொன்னேன். ஸோ ஒரு சமூக நீதிக்கான எண்ணங்களின் கூட்டணியாகத்தான் அது இருந்துச்சு. அதனால தான் முதலமைச்சர் கூட ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். பெரியாரும் அம்பேத்கரும் எப்படி பிரிக்க முடியாதவர்களோ அதுபோல் நானும் திருமாவும் அப்படின்னு
ஒரு விஷயத்தை முன்வைத்தார். ம். அப்போ அவர் 2 விஷயமா சொல்றாரு. இது வந்து வெறும் அரசியல் கூட்டணி அல்ல, இது வந்து கொள்கை கூட்டணி அப்படிங்கிற வார்த்தையை முதலமைச்சர் விசிக மாநாட்டில் வலியுறுத்துகிறார். ஸோ இந்த 2 மாநாடுகளும் பேசிய பேசுபொருள், போடப்பட்ட தீர்மானங்கள் இவை எல்லாமே ஆன்டி ஆர்எஸ்எஸ், ஆன்டி பிஜேபி, மதவாதம் அப்படிங்கிறதுக்கு எதிரான, அல்லது ஆரிய இனவாதம் அப்படிங்கிறதுக்கு எதிரான, மொழி திணிப்புக்கு எதிரான விடயங்களை தான் முன்வைத்தன எல்லா இடத்துலையும். அது பேசியவர்களுடைய பேசுபொருள், தீர்மானங்கள் எல்லாவற்றிலும். அந்த விதத்தில் 2 மாநாடுகளும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வாய்ந்த மாநாடுகள். இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாநாடுகளை 2 மாநாடுகளிலும் வந்து இணைப்புரை வழங்குவதுங்கிறது ஒரு பெரும் இதுதான், பெரும் பணி. அதை வந்து அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அப்படிங்கிறதுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி. திமுக மாநாட்டை பொறுத்தவரை அன்பு நண்பர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உரிமையோடு அதை வந்து நீங்கள் தொகுத்து வழங்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டார். அதே மாதிரி இங்கே அன்பிற்கினிய தோழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அதே மாதிரி அந்த கோரிக்கை வைத்தார். ஸோ 2 மாநாடுகளிலும் தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்த கலாட்டா வாயிலாக இருவருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஆனால் இப்போ ஒரு பத்திரிகையாளராக ஒரு கட்சி மாநாட்டை நம்ம தொகுத்து வழங்கும்போது கட்சி முத்திரை வந்துடும், அது இப்படி கூடாது, இப்போ ஒரு நடுநிலைத்தன்மையோட இருக்கணும் அப்படின்னு ஒரு வாதம் வைப்பாங்கல்ல. நான் பலமுறை சொல்லிட்டேன், நான் நடுநிலைவாதி இல்லை அப்படின்னு. நான் சமநிலைவாதின்னு சொல்லிட்டேன். யார் பக்கமும் நியாயமோ அந்த பக்கம் நிக்கணும். ஆனா அரசியல் கட்சிகள்னு வரும்பொழுது நான் 2 விதமா சொல்றேன். நான் மாநாடெல்லாம் தொகுத்து வழங்குவதற்கு முன்பாக நான் நியூஸ் 18ல வேலை பார்த்த போது நான் எந்த மாநாட்டையும் தொகுத்து வழங்கல. எனக்கு முத்திரை குத்தப்படாமல் இருந்ததா? புதிய தலைமுறையில் நான் இருந்தேன், முத்திரை குத்தப்படாமல் இருந்ததா? குத்துறது எப்பவுமே ஆல்வேஸ் நடக்கிறதான்னு வைங்களேன். ஒவ்வொருவருக்கும் நம்ம உடச்சி பேசுவோமே. நாளைக்கு அப்ப ஏடிஎம்கே மாநாடு நிச்சயமா பண்ண மாட்டேன்ல. அதுதான் சொல்றேன். நான் வந்து வெறும் ஜஸ்ட் லைக் ஒரு ஆங்கர் அல்ல, நான் போய் வெறும் மாநாடுகளை தொகுக்கக்கூடியவன் அல்ல. ஏன்னா எனக்குன்னு ஒரு அரசியல் இருக்கு. அந்த அரசியல் சித்தாந்தங்கள் அந்த அதைத்தான் நான் சொல்றேன். அதுதான் நான் தெளிவுபடுத்திருக்கேன், பலமுறை தெளிவுபடுத்திட்டேன். நீங்க வந்து அதை வந்து நீங்கன்னா நான் உங்களை சொல்ல, நீங்க இப்போ பார்க்குற இதை விமர்சிப்பவர்களுக்கு அது இன்னும் புரியவில்லை என்றால் அவர்கள் பாவம், அவர்களை நினைச்சு நான் பரிதாபப்பட வேண்டியது. நான் வந்து ஆமாம், நான் பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறேன். பாஜக இந்த மண்ணில் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறேன். பெரியார், மார்க்ஸ், அம்பேத்கரிய சிந்தனைகளோடு நான் வந்து பயணிக்கிறேன். இன்றைக்கு அந்த சிந்தனைகளை முன்னெடுக்கக்கூடிய அரசியல் இயக்கங்களோடு நான் வந்து என்னவா இருக்கிறேன், மிகுந்த நெருக்கமாக இருக்கிறேன். திராவிட இயக்கங்களும் திமுகவும் இந்த மண்ணுக்கு ஆற்றிய பணிகளை நான் வந்து என்றைக்கும் மறக்க தயாரா இல்லை. விசிகா இந்த மண்ணுக்கு எவ்வளவு தேவைங்கிறத நான் வந்து உணர்ந்திருக்கிறேன். இடதுசாரி தத்துவம் எவ்வளவு இன்றியமையாதது அப்படிங்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன். காந்தியவாதத்திற்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆபத்தை நம்ம உடைக்கலைன்னா பேராபத்துங்கிறத உணர்ந்திருக்கிறேன். ஸோ அந்த இடத்துலேருந்து நம்ம என்ன செய்கிறோம், அதை பேசுகிறோம். அதனால் இப்போ முதலமைச்சர் சொன்னார்ல, இது வந்து வெறும் அரசியல் கூட்டணி இல்லை, கொள்கை கூட்டணினார்ல, இதுவும் அதே மாதிரி தான். அந்த கொள்கை கூட்டணியில் நானும் வரங்கும். அரசியல் கட்சி ஆதரவு இல்லை, கொள்கை ஆதரவு. கொள்கை ஆதரவு, கொள்கை ஆதரவு. அரசியல் நீங்கள் அரசியல் இயக்கங்களினுடைய ஆதரவாகவே இருந்தாலும் அதைத்தான் நான் வெளிப்படையாகவே சொல்கிறேனேங்கிறேன். ஆமான்னு தானே சொல்கிறேன். நீங்கள் இது எனக்கு புரியவே இல்லை, வெளியிலேருந்து தொடர்ச்சியாக அந்த குரல் வருது. நீ எப்படி போகலான்னா இதெல்லாம் ரொம்ப போச்சு, நான் ஏன் போகக்கூடாது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இல்லையா, நான் வந்து ரகசியமாக போய் எதுவும் நினைச்சல. என்னுடைய அரசியலை நான் வெளிப்படையாக தானே வைக்கிறேன், வெளிப்படையாக வச்சு பேசுகிறேன். நீங்கள் இந்த கேள்விகளை கேட்கிற யாரும், இன்னொரு நண்பர் இருக்கிறார், அந்த நண்பர் பாஜக மேடைகளில் பேசுகிறார், இன்னும் சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட சாதிச்சங்க மேடைகளிலேயே கூட பேசுகிறார். நான் அப்படிலாம் எங்கேயும் நினைச்சல, நான் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சாதியை ஆதரிச்சு அப்படிலாம் பேசுறதில்லை. அவர் வெளிப்படையாக ஒரு சாதிச்சங்க மாநாட்டிலெல்லாம் போய் பேசுகிறாரு. யாரும் அவரையெல்லாம் கேள்வி கேட்கவே இல்லையே. இது என்ன லாஜிக்னே எனக்கு புரியலை. அது இன்னொன்று நான் பலமுறை சொன்னது தான் திரு தேவேந்திரன். இந்த ப்ரிவிலேஜ் வந்து திரு சோ அவர்களுக்கு இருந்துச்சு. சோ அவர்கள் பத்திரிகையாளர் தானே, அஃப்கோர்ஸ் ஒரு நாடக நடிகர், அப்புறம் திரைப்பட நடிகர், அதன் பிறகு பத்திரிகையாளர் ஆனார். அவர் ஏன் பத்திரிகையாளர் ஆனார் அப்படிங்கிற வரலாறு இருக்குல்ல, அதுவே இங்கே மறைக்கப்படுது. நீங்கள் துக்ளக் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? 1967 அண்ணா ஆட்சிக்கு வருகிறார், 69 அண்ணா மறைகிறார். ரைட், 69 அண்ணா மறைகிறார், கலைஞர் முதலமைச்சராக வருகிறார். அதன் பிறகு உடனடியாக இங்கே துக்ளக் ஆரம்பிக்கப்படுகிறது. அப்போ துக்ளக்குடைய தேவையும் நோக்கம் என்னங்கிறது வெட்ட வெளிச்சமாக இருக்குது. ஆனால் அதே துக்ளக் ஆசிரியர் சோ திமுக ஆதரித்த காலமும் உண்டு. எமர்ஜென்சி பீரியடில் அவர் பாஜகவை ஆதரித்தார், ஆர்எஸ்எஸ்ஐ ஆதரித்தார். எங்கே போகிறது, என்னது பிராமணியமா, பிராமணம்னா என்ன, பிராமணியம்னா என்னங்கிறத பற்றியெல்லாம் வந்து அவர் பேசுகிறாரு. இந்திரா காந்தியை முரண்பட்டிருக்காரு, ஆதரிச்சிருக்காரு. கலைஞரோட முரண்பட்டிருக்காரு, ஆதரிச்சிருக்காரு. ஜெயலலிதாவை பிரைம் மினிஸ்டர் ஆக்கணும்னு பேசினார். ஆனால் அவர் பத்திரிகையாளர், அவர் நிலைப்பாடுகளை மாற்றிக்கொண்டே இருந்திருக்கிறார். பாஜகவை ஆதரிச்சவர் பாஜகவை எதிர்த்திருக்கிறாரு, அதிமுக ஆதரிச்சவர் அதிமுக எதிர்த்திருக்காரு. 96 திமுக தலைமையிலான கூட்டணி அமைவதில் அவருடைய பங்களிப்பு முக்கியம்.
அதே துக்ளக் ஷோ தான் பிற்பாடு இந்தியாவினுடைய பிரதமராகவே ஜெயலலிதா வர வேண்டும் என்று சொன்னார். நான் இதுவரைக்கும் என் நிலைப்பாட்டை எங்கேயுமே மாற்றினது இல்லையா? அன்னைக்கு இருந்த அதே நிலைப்பாடு தான். பெரியார், மார்க்ஸ், அம்பேத்கர் அந்த நிலைப்பாட்டில் நான் பயணித்துக் கொண்டே இருக்கிறேன். நிலைப்பாடுகளை மாற்றிக்கொண்டே இருந்த துக்ளக் ஷோவிற்கெல்லாம் பத்திரிகையாளர் என்ற என்ன சொல்றது ப்ரிவிலேஜை கொடுக்கக்கூடியவர்கள், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். செந்தில்வேலுகளுக்கும் மட்டும் கொஸ்டின் பண்ணுறது இல்லையா? அதை நான் அடிக்கடி சொல்கிறது தான். துக்ளக் ஷோவுக்கும் அல்லது இன்ன பிற பத்திரிகையாளர்களுக்கும் செந்தில்வேல்களுக்கும் இருக்கக்கூடிய நூலிலை வேறுபாட்டை தவிர வேறு என்ன காரணமாக இருக்க முடியும்? ஆனால் அப்புறம் ஒரு அரசு நிகழ்வுகளை அல்லது நடக்கக்கூடிய தவறுகளை விமர்சிக்கிறது இல்லை அப்படின்ற எண்ணமும் வந்துடும், அந்த விமர்சனமும் வந்துடுது இல்லை. இவங்க இதனால தான் விமர்சிக்கிறது இல்லை. 2 பிரச்சனை தாங்க. இப்போது நீங்கள் வந்து விவசாயிகளின் மீது குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டுச்சு. தமிழ் கேள்வியை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். தமிழ் கேள்வியில் அதை கண்டித்து நான் வீடியோ பதிவேற்றிருக்கிறேன். விவசாயிகளின் மீது குண்டர் தடுப்பு சட்டம் போடுவதா அப்படிங்கிற கேள்வியை நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே முன் வச்சு நம்ம விமர்சிக்கிறோம். நான் வச்சுருக்கிறேன். என்கிட்ட வீடியோ இருக்குது, தமிழ் கேள்வியில் வீடியோ இருக்குது. எப்போ நான் போய் பார்த்துக்கலாம். நான் வச்சுருக்கிறேன். 8 மணி நேர வேலை 12 மணி நேர வேலையாக மாற்றிய போது நான் வந்து என்ன செஞ்சுருக்கிறேன், விமர்சித்திருக்கிறேன். அதில் அதை வந்து நான் வந்து எங்கேயும் என்ன செய்யறதில்ல. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் வந்து இந்த மாநாட்டை முடித்து வந்த உடனேயே அந்த கையோடே திமுகவுடைய எம்எல்ஏவினுடைய மகன் மருமகள் வீட்டில் ஒரு சிறுமி, தலித் சிறுமி தாக்கப்பட்டாள் அப்படிங்கிற செய்தி. நான் அந்த மாநாட்டை திமுக மாநாட்டை முடிச்சுட்டு வந்துட்டு அதை கண்டித்து நான் வீடியோ போடுறேன். ஸோ என்னுடைய நிலைப்பாடும் பாருங்க தெளிவாக இருக்குது. ஆனால் அதில் ஒரு விஷயத்தை நான் திருப்பி தெளிவுபடுத்துகிறேன். என்ன தெளிவுபடுத்துகிறேன்னா, ஏன் பாஜகவிற்கும் திமுகவிற்குமான வேறுபாடு இருக்குது? நீங்கள் பாஜகவை கண்டிக்கக்கூடிய அதே வேகத்தோடு திமுகவை கண்டிக்கிறீர்களா அப்படின்னா நிச்சயமாக இல்லைன்னு நானே சொல்கிறேன். அதுக்கான ரீசனையும் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, 8 மணி நேர வேலை 12 மணி நேர வேலையாக மாற்றப்பட்ட போது நான் கண்டித்தேன். கண்டித்துட்டு ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஆனால் நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. முதலமைச்சர் அதை இந்த மக்களின் குரலுக்கு மதிப்பளிப்பார் என்று நான் நம்புகிறேன். மதிப்பளித்தார். மீண்டும் அது 8 மணி நேர வேலையாகவே கொண்டு வரப்பட்டுச்சு. அப்போ அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவர் என்ன செய்கிறார், ஜனநாயகபூர்வமாக அதை கைவிடுகிறார். விவசாயிகளின் மீதான குண்டர் தடுப்பு சட்டம் போடப்பட்ட போதும் நான் வந்து வாபஸ் வாங்குவார் நான் நம்புகிறேன். உறுதியான வாபஸ் வாங்கப்பட்டது. இது இங்கே வெளிப்படையாக பேசியதோடு மட்டுமல்லாமல் இது தொடர்பாக நான் அரசினுடைய கவனத்திற்கு, முதலமைச்சருடைய கவனத்திற்கு, திரு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டவருடைய கவனத்துக்கும் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். இல்லை, மக்களினுடைய மனநிலை வேறாக இருக்கிறது, இதில் மக்கள் வந்து இதுக்கு மக்கள் உடன்பட மாட்டார்கள் என்று சொல்லின பொழுது அவர்கள் அந்த குரலுக்கு மதிப்பளிக்கிறார்கள். அது திரும்பப்படப்பட்டுச்சு. இந்த விவகாரத்தில் நான் சொன்னேன். நான் அந்த வீடியோ போடும்போது 4/12/14 நான் டைம் சொல்லியே சொல்கிறேன். 5 மணிக்கு நீதிமன்றத்தினுடைய ஆர்டர் காப்பி வர இருக்கிறது. இவர்கள் நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும். யார், திமுக எம்எல்ஏ கருணாநிதியுடைய மகனும் மருமகளும் நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அவங்க பெயில் அப்ளை பண்ணியிருந்தாங்க. சரணடையாத பட்சத்தில் காவல்துறை எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய தகவல், அவர்கள் கைது செய்யப்படுவார்கள். பாரபட்சம் பார்க்காது இந்த அரசு. முதலமைச்சர் அந்த உத்தரவாதத்தை அளித்திருக்கிறார். இது நடக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி அவங்களை என்ன செஞ்சாங்க, கைது பண்ணிச்சு காவல்துறை. ஆனால் பிரிஜ்பூஷன் சிங் வழக்கில் பிரிஜ்பூஷன் சிங்கை கட்சி விட்ட கூட பாஜக நினைச்சல, நீக்கல. அந்த மல்யுத்த வீராங்கனைகள் தெருவில் இறங்கி போராடினாங்க. நீங்கள் கைது பண்ணிட்டீங்களா? ஒரு பனாரஸ் இந்து பல்கலைக்கழக மாணவி 3 பாஜகவினரால் பாலியல் கூட்டு வல்லுறவுக்கு உட்படுத்தப்படுகிறாள். 3 மாதம் எலெக்ஷன் முடிகிற வரை காத்திருந்தீங்க. அப்போ இந்த வேறுபாடு இருக்குல்ல. ஒரு 100 விழுக்காடு சுட்டி காட்டுவதற்கு எந்த பிழையும் இல்லாத ஒரு அரசாக எந்த அரசும் இருக்காது. நாளைக்கு நானும் நீங்களும் போய் அங்கே உட்கார்ந்தாலும் என்ன இருக்கும், தவறுகள் இருக்கும். ஆனால் அந்த தவறுகளை ஒரு அரசு எப்படி எதிர்கொள்கிறது, அதுக்கு எப்படி தீர்வு காண்கிறது, அதுக்கு உடனே எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, குறைந்தபட்சமான நடவடிக்கைகளை எப்படி எடுக்கிறார்கள், அதில் போதாமல் இருக்கலாம், சுட்டி காட்டலாம். ஆனால் அரசுடைய நோக்கமே தவறை என்கரேஜ் பண்ணுறதாகவும் தவறுக்கு துணை போவதாகவும் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. இந்த வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் கூட்டம் எதிர்பார்த்த அளவோட அதிகமாக இருந்துச்சு அப்படின்ற விஷயங்களை எல்லாம் சுட்டி காட்டிட்டு இருந்தாங்க. நீங்கள் நேரில் பார்த்த வரையில் எப்படி இருந்துச்சு? மிகப்பெரிய மாநாடு, மிக பிரம்மாண்டமான மாநாடு. பொதுவாக விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த அளவில் நீங்கள் வந்து திரு திருமாவளவன் அவர்கள் மீது சிறுத்தைகள் வைத்திருக்கக்கூடிய அன்பு அப்படிங்கிறது இருக்குல்ல, அது அளப்பரியது. அதை பக்கத்துலேருந்து பார்க்குற யாருக்கும் கண்ணில் ஒரு நிமிஷம் தண்ணி வந்துடும். எதிர்பார்ப்பற்ற அன்பு. அவங்க வந்து ஒரு நீண்ட காலத்திற்கு பிறகு அடிமைப்பட்டு கிடந்த ஒரு சமூகத்திற்கு ஒரு விடிவெள்ளியாக ஒரு தலைவன் வந்திருக்கிறான். அவங்க அம்பேத்கரை பார்த்ததில்லை, திருமாவை வந்து அம்பேத்கரா பார்க்குறாங்க. எங்களுக்காக சமரசமற்று போராடுவதற்கு ஒரு தலைவன் எழுந்து வந்திருக்கிறான் அப்படிங்கிற போது அந்த இளைஞர் பட்டாளம் அவர்களுடைய உயிரை விட அதிகமாக நேசிக்கிறார்கள். அதை வந்து நான் பலமுறை பார்த்துருக்கேன். அவங்களுடைய பிறந்தநாள் விழாவில் பார்த்துருக்கேன். முனைவர் திருமாவளவன் அவருடைய பிறந்தநாள் விழாவெல்லாம் பார்த்தீங்கன்னா
இன்னைக்கு வந்து அந்த மாதிரியான அரசியல் கட்சிகளால் அப்படி ஒரு கூட்டம் நடத்த முடியுமா அப்படிங்கிறதுல எனக்கு டவுட். என்னன்னா மாலை ஆரம்பிப்பாங்க 3-4 மணிக்கு ஒரு பிறந்தநாள் விழா ஆரம்பிக்கும். அடுத்த நாள் காலையில் 5 மணி வரைக்கும் நடக்கும். 5 மணி வரைக்கும் ஹால் ஃபுல்லாக இருக்கும். ஒருத்தர் எந்திரிச்சு போக மாட்டாங்க. ஸோ அப்படி வந்து ஒரு அது என்னன்னா ஒரு அது அது அகைன் ஒரு கொள்கை பிடிப்பு தான். அப்புறம் எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா இதில் வந்து நான் வந்து திருமாவளவன் அவர்கள் மீது ஒரு பெரும் மரியாதை நாளுக்கு நாள் இன்னும் நமக்கு அதிகமாவதற்கான காரணம் அப்படிங்கிறது, வடக்க வந்து மாயாவதி வந்து ஏதோ ஒரு இடத்துல பல நேரங்களில் பாஜகவுடைய வெற்றியை தடுப்பதற்கு தவறி விடுகிறார். நான் ரொம்ப கவனமாக வார்த்தையை பயன்படுத்துகிறேன். பாஜகவோடு கூட்டணி வைத்தார்னு நான் சொல்ல, பாஜகவுடைய வெற்றியை தடுப்பதற்கு தவறி விடுகிறார் அப்படிங்கிற வார்த்தை. இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக இது களத்தில் நின்ற டாக்டர் கிருஷ்ணசாமி இன்றைக்கு பாஜக பக்கமே நின்று விட்டார். அவர் வந்து வலதுசாரி அரசியலை ஏற்றுக்கொண்டு விட்டார். இப்போ திருப்பி வெளியில வந்துட்டாங்க. அஃப்கோர்ஸ் நான் சொல்றது நான் ரொம்ப அதான் திருப்பியும் சொன்னேன். நின்னார், வெளியில வர்றார். ஆனா வலதுசாரி அரசியலை ஏற்றுக்கொள்கிறார். பல இடங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணுறார். நீங்க வந்து ஒரு கோமாதா பூஜை நடத்துறாங்க, அதுல கலந்துக்கிறார். அவர் பல இடத்துல அவர் ஒரு நேர்காணல செஞ்ச அது வலதுசாரின்னு அவர் ஏத்துக்கிறது இல்லை. அதுதான் இடதுசாரின்னு அவர் சொல்றாரு. அஃப்கோர்ஸ் என்னுடைய பார்வை அது. அவர் ஆனா அவர் வந்து இன்னைக்கு வந்து அவர் என்ன மாதிரியான வாதங்களை முன்வைக்கிறார் அப்படிங்கிறத நிறைய இருக்கு. ஆனா இன்றைக்கு அந்த மாநாட்டில் திருமாவளவன் அவர்கள் நாங்கள் ராமரின் வாரிசுகள் அல்ல, நாங்கள் புத்தரின் வம்சம் வந்தவர்கள், நாங்கள் புத்தரின் வாரிசுகள் அப்படின்னு பேசுறார். எங்களுடைய வழி புத்தரின் வழி. நீங்க அந்த அந்த அவ்வளவு பெரிய இளைஞர் பட்டாளத்தை அவர் வந்து பதவிக்காகவோ அல்லது வெறும் பணத்திற்காகவோ பதவிக்காகவோ அவர் என்னைக்கும் அடகு வச்சதில்லை. அது எனக்கு ஒரு பெரும் மரியாதை அவர் மீது. அப்போ அந்த இளைஞர் பட்டாளத்துக்கு அவர் வந்து பெரியாரை கற்பிக்கிறார், அம்பேத்கரை கற்பிக்கிறார், மார்க்ஸை கற்பிக்கிறார், புத்தர் நம்முடைய வழிகாட்டி என்று சொல்லுகிறார். நாம் ஹிந்து மதத்தில் இல்லை, ஹிந்து மதம் என்பது நம்ம வந்து என்னவா தான் வச்சிருக்குது. இன்னும் சொன்னா அவர்நாசுங்கிறார் அவரு. நீங்க வந்து நம்மளை சுத்திரர்களுக்கும் கீழேங்கிறாம இதெல்லாம் அவர்களுக்கு கற்பிக்கிறார். அப்போ வந்து நாம் அதை புறந்தள்ளி தான் அம்பேத்கர் வந்தார் அப்படிங்கிறதுல அம்பேத்கர் என்ன சொன்னாரோ, ஹிந்துவாக பிறந்தேன் ஹிந்துவாக சாக மாட்டேன்னு சொன்ன அந்த உறுதியான நிலைப்பாட்டை இன்னமும் கடைபிடிப்பதோடு மட்டுமல்லாமல் லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறார்ல, அது வந்து அவருடைய அளப்பரிய பங்கு. ஆனா ஒரு விசிக சின்ன கட்சி தான், அவங்களால எப்படி இவ்வளவு பெரிய கூட்டம் இல்ல, சின்ன கட்சி பெரிய கட்சின்னு இல்லைங்க. நீங்க ரெண்டு விதமா எடுத்துக்கங்களேன். எப்படி சொல்றது, தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு வந்து பரவலாக நீங்க வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு வலுவான பகுதிகள் என்று வட மாவட்டங்களில் பல பகுதிகள் இருக்கிறது. வட மாவட்டங்களில் அவர்கள் வலுவாக இருக்கக்கூடிய அதே வலிமையோடு அவர்கள் கன்னியாகுமரியில் இருக்கிறாங்களான்னு கேட்டால் நிச்சயமா இல்லைதான். அது அவங்களுமே ஒத்துப்பாங்க, திருமாவளவனும் ஒத்துப்பார். அவர்கள் வலுவான பகுதிகளில் முழுமையாக வலிமையாக இருக்கிறார்கள், முழு வலிமையோடு இருக்கிறார்கள். அவர்கள் எங்கெல்லாம் வலிமையாக இருக்கிறார்களோ அங்கே 100 விழுக்காடு வலிமையாக இருக்கிறார்கள். ஒன்று. இன்னொன்று, அந்த மாநாட்டை நான் பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து இப்போ ஒருத்தர் வர்றாருன்னா அவர் மட்டும் வரல, அவருடைய மனைவி, அவருடைய குழந்தைங்க, அதாவது அவங்க குடும்பமாகவே வர்றாங்க. ஒரு குடும்பமாக ஒரு திருவிழாவுக்கு போகிற மனநிலை தான் அவங்க வந்து வராங்க. குடும்பமாக அந்த அரசியலில் இருக்கிறாங்க. ஆனால் என்ன பயன்னு ஒன்று கேட்குறாங்களே, விசிக்கா எண்ட் ஆஃப் த டே ஒரு கூட்டணியில் இருக்கும் போது, அங்கே ஒரு கூட்டணி தலைமை ஏற்றுக்க போகுது, அவங்க கொடுக்குற ஒரு இப்போ எம்பினா ஒரு 2 சீட்டோ இல்லை எம்எல்ஏன்னா ஒரு 4, 5, 6 சீட்டுகளோ அவங்க தன்னோட இப்படி தான் சுருக்கிக்கிறாங்க. அதை பயன்படுத்திக்கல, இவ்வளவு ஆதரவையும் இவ்வளவு செல்வாக்கையும் பயன்படுத்திக்கிறது இல்லைன்ற விமர்சனம் வந்துடுது. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இப்படி எடுத்துக்கங்க. இன்றைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளை விட வாக்கு வங்கி அதிகமாக வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது இருந்துச்சுன்னா, நான் திமுக விட்டுருங்க, திமுக இல்லாமல் எடுத்துக்கங்க. விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் அரசியலில் பங்கெடுக்குமா அப்படின்னு இதற்கு முன்பு கேள்வி கேட்ட காலம் ஒன்று இருந்துச்சு. அப்படியே தேர்தல் அரசியலில் பங்கெடுத்தாலும் அவங்களுக்குலாம் யாரும் ஓட்டு போடுவான்னு சொன்ன காலம் இருந்துச்சு. அப்படியே ஓட்டு போட்டாலும் அவங்க தனி சின்னத்தில் நின்னா ஓட்டு போடுவாங்களாங்கிற காலம் இருந்துச்சு. ஆனால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதிகளில் 4 தொகுதிகளில் வெற்றி பெற்று அந்த 4இல் 2 பொது தொகுதிகள். அப்ப நீங்க விடுதலை சிறுத்தைகளை இன்னும் வெறும் தலித் கட்சியா மட்டும் பார்க்கறது என்ன இல்ல, அது வந்து பொருத்தமற்றது. நான் அதான் வளர்ந்து இருக்கு இல்லைங்க. 6ல் 4 எம்எல்ஏங்கிறது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வளர்ச்சிங்கிறது கிராஜுவலா இருக்குதுங்கிற. 6 இடங்களில் போட்டிட்டு 4ல தனிச்சின்னத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 2 நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டார்கள், 2இல் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 1இல் திருமாவளவன் தனி சின்னத்திலேயே வெற்றி பெற்றிருக்கிறார். அப்போ இது ஒரு வளர்ச்சி. திருமாவளவனே அதை ஒத்துக்கிறார். திருமாவளவனே வெளிப்படையாக சொல்கிறார், நிச்சயமாக திருமாவளவன் அவர்களால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக முடியாது. அது அவரே சொல்றார். இங்க இருக்கக்கூடிய சமூக அமைப்பு, இங்க இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுடைய பலம் அவருக்கு தெரியுது. தன் உயரம் தனக்கு தெரியும் அப்படின்னு கலைஞர் சொன்னார். அப்ப முத்தமிழர் அதை வந்து திருமாவளவனும் சொல்லுகிறார்.
என்ன சாதிச்சிட்டாங்கிறது வெறும் பதவிகளை பெறுவதல்ல. சாதிக்கிறது அப்படிங்கிறது வெறும் பதவிகளில் அல்ல. இன்றைக்கு வந்து பட்டியல் சமூகத்து இளைஞர்கள் மத்தியில கல்வி குறித்த விழிப்புணர்வு இன்னும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய வேலைவாய்ப்பில் அவர்களுக்கான முன்னுரிமை அல்லது கல்வியில அவர்களுக்கான வந்து கல்வி குறித்த அவருடைய விழிப்புணர்வு, அரசியல் விழிப்புணர்வு. நீங்க வந்து முன்ன மாதிரி டேய் இங்க வாடா அப்படின்னு ஒரு தலித்த, ஒரு 60 வயது கொண்ட தலித்த, 50 வயது கொண்ட தலித்த நீங்க வந்து ஒருத்தர் கூப்பிட முடியாது இன்னைக்கு. அப்ப அமைப்பாய் திரளோம்னு அவர் சொல்றாருல, அங்க அமைப்பாய் திரண்டு இருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கான குறைந்தபட்ச உரிமைகள், நீங்க அடுத்த கட்டம் பதவியை விடங்க இல்லைங்க. அவங்க 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 எதிர்பார்க்கிறது, நான் இப்படி சொல்றேன், நான் அவங்கன்னு சொல்றேன், திருமாவளவனும் ஒவ்வொரு விடுதலை சிறுத்தைகளும் எதிர்பார்ப்பது எம்எல்ஏ பதவி அல்ல, எம்பி பதவி இல்லை. அவர்களுக்கு இது எல்லாவற்றையும் விட அவர்களுக்கு ஒன்று தேவை, அது அவருடைய சுயமரியாதை. உங்களுக்கு அதானே தேவை, எல்லாருக்கும் அதானே தேவை. அதற்கு ஈடு இணை இல்லை, அதுக்கு விலை மதிப்பே இல்லை. அந்த சுயமரியாதையை திருமாவளவன் பெற்று தந்திருக்கிறார் என்று அவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். அது உண்மையும் கூட. ஓகே, ஒரு பக்கம் இங்க வலுவா இந்தியா கூட்டணியை பெருசா முன்னெடுத்துட்டு போறாங்க, வலிமையா இருக்கு. 2 மாநாடுகள்லையும் அது எதிரொலிக்குதுன்னு வச்சுக்கிட்டாலும் என்ன பயன்? வட இந்தியாவில் நிலைமை வேற. மம்தா ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி தான், ஆனால் நான் தனியாக போட்டிட்டுக்கோங்கன்றாங்க. கெஜ்ரிவால் ஆம் ஆத்மியும் அதையே பஞ்சாப்ல சொல்லுது. உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் 11 தொகுதி தான்றாரு. இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் கூட்டணியே முறிச்சுக்கிட்டு போறாரு. நிச்சயமா அதை நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி சேம் திமுக இளைஞரணி மாநாடு 2 விஷயத்த நான் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய கட்சி அப்படிங்கிறதுனால ஏதோ நடத்தணுங்கிறதுக்காக நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இல்லாமல் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த மாநாட்டை அவ்வளவு சிறப்பாக நடத்தினார். எந்தெந்த இடங்கள்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் இளைஞரணி பொறுப்பேற்ற பிறகு ஒரு விஷயத்தை செய்கிறார். திருமாவளவன் என்ன செய்கிறாரோ அதே இவரும் செய்கிறார். இதெல்லாம் ஐடியாலஜிக்கலாம். நான் திருப்பி சொல்றேன், பெரியார் அம்பேத்கர் அப்படிங்கிற ஐடியாலஜிலேருந்து வரக்கூடியது. திராவிட இயக்க பயிற்சி பாடங்களை நடத்தினார். இளைஞர்கள்ட்ட போய் திராவிட இயக்கம் குறித்து பயிற்சிகளை முதல்ல கொடுக்குறாரு. நீங்க ஜஸ்ட் லைக் வெறும் பதவி அல்ல, திருப்பியும் கொள்கை பிடிப்போடு அது நடத்துறாங்க. அந்த நடத்தி தான் அந்த கூட்டம் அங்கே வருகிறது. அப்ப அங்கே வருகின்ற பொழுது அங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கான வந்து ஏவிஸ் எல்லாமே பெரியார் சார்ந்து, அம்பேத்கர் சார்ந்து, மார்க்சிய கொள்கைகளை அடிப்படையாக வைத்த இந்த மாதிரியான ஒரு இடத்திலிருந்து அந்த இளைஞர் பட்டாளத்தை அவரும் தயார் செய்கிறார். ஒரு 25 தீர்மானங்கள் அங்கே போடப்பட்டுச்சு. அந்த 25 தீர்மானங்களிலும் பாஜகவை மிக கடுமையாக எதிர்த்த தீர்மானங்கள், காஷ்மீருக்கான உரிமை வரைக்கும் பேசுறாங்க. அதேதான் விசிகா மாநாட்டில் இல்ல, தமிழ்நாட்டுக்குள்ளதான். அதுதான் வரேன். இது 2 விதம். தமிழ்நாட்டிற்குள் மட்டும்தான் பாஜகவை வீழ்த்த முடியும், அல்லது இந்திய அளவில் பாஜகவை வீழ்த்துவது கடினம் அப்படின்னு வச்சுக்கங்க. மோடியை வந்து தோற்கடிக்க முடியாது அப்படின்னு தெரியுது அப்படின்னு வச்சுப்போம். தேர்தலில் போட்டியிடாம புறக்கணிச்சிடலாமா? பாஜகவோட சமரசம் செஞ்சிடலாமா? முடியாது இல்ல. அப்போ நான் பாஜக வேண்டான்னு முடிவா இருக்கிறேன். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கிறேன். அதற்காக என் எல்லைக்குள் என் சக்திக்கு உட்பட்டு நான் எவ்வளவு போராட முடியுமோ அவ்வளவு தூரம் நான் நினைச்சுவேன், போராடுவேன். அதையும் தாண்டி பாஜக ஒருவேளை மீண்டும் ஆட்சிக்கு வருகிறது, மீண்டும் தொடர்ந்து நினைச்சுவோம், போராடுவோம். இங்க பாஜக 2014 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பாஜக ஆட்சிக்கு வரும் அப்படின்னு 2010 எத்தனை பேர் மோடி பிரதமர் ஆவார்னு நம்பினாங்க? இந்திரா காந்தியை வீழ்த்தவே முடியாதுன்னு பலரும் நினைத்தார்கள். அவ்வளவுதாங்க. இனிமேலாம் இந்திரா காந்தி தேர்தல் அரசியலில் வீழ்த்தப்பட்டார், தேர்தல் அரசியலே வீழ்த்தப்பட்டார். அவர் அசாசினேஷனை பேசல, தேர்தல் அரசியலே வீழ்த்தப்பட்டார். சோ இப்படி வீழ்த்தவே முடியாது, இனி அவ்வளவுதான் முடிந்து போயிற்று என்று சொன்ன பல தலைவர்கள் மீண்டும் எழுந்து வந்திருக்கிறார். இல்ல அவங்க ஆனா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இல்ல இந்த பக்கம் நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம், பெரிய கூட்டணி அமைச்சிட்டோம்னு சொல்லிட்டு பீகார்லயும் உத்தரப்பிரதேசத்திலயும் மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் ஸ்ட்ரைட்டாக கூட வரணும்னா, இந்தியா கூட்டணிக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவு, அல்லது இன்னைக்கு நிதிஷ் இன்றைக்கு வந்து ரிசைன் பண்ணிட்டார், நாம பேசிக்கொண்டு ரிசைன் பண்ணிட்டார், அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. நான் சொல்றேன், மம்தா பானர்ஜி சொல்லிக்கிறார். ஏன்னா நிதிஷ், இப்ப நான் சொல்றேன், நிதிஷ் உள்ளே வந்ததோ கூட ஒரு விதத்துல வந்து இந்தியா கூட்டணி பிளவுபடுத்தலாம் என்ற நோக்கத்தோடே கூட உள்ளே வந்து அது நடக்காமல் போனதால் விரக்தி விட்டு திருப்பி வெளியில் போகிறாரோன்னு கூட எனக்கு டவுட். இது என்னோட பெர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா நிதிஷோட ஹிஸ்டரி நீங்க எடுத்து பாருங்களேன், முழுக்க சமதா கட்சி, அதுக்கப்புறம் பாஜகவோட கூட்டணி, அதுக்கப்புறம் சமதா கட்சி ஐக்கிய ஜனதா தளத்தோடு இணைத்து ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய தலைவர், பாஜக கூட்டணியில் 10 ஆண்டுகள் அவர் இணைந்து பயணிக்கிறார். 2014 நிதிஷ் என்ன சொல்லி 2013 பாஜக கூட்டணி வெளில வந்தாரு தெரியுமா? மோடியை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்துறாங்க, நான் ஏத்துக்க மாட்டேன்னு வெளில வந்தாரு. இப்ப எப்படி மோடி ஏத்துக்கிட்டு திருப்பி போய் உள்ள நிக்கிறீங்க? அது இடையிலேயே ஏத்துக்கிட்டாரு. வந்துட்டு சரி வந்துட்டார். வந்து யாரோட சேர்ந்தாரு?
ராஷ்டிரிய ஜனதாதளம், ஆர்ஜேடி உள்ளிட்டவர்களோடு கூட்டணி வைத்து பீகாரில் ஆட்சியை பிடித்தார். ஆட்சியை பிடித்து கொஞ்ச நாள் என்ன சொன்னார், தேஜஸ்வி யாதவ் மீது வந்து ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்லிட்டு நான் வந்து கூட்டணி விட்டு வெளியில் வரேன் அப்படின்னு உடனே அன்னைக்கே சாயங்காலம் பாஜகவோடு சேர்ந்து திருப்பி கூட்டணி அமைத்து ஆட்சி அமைத்தார் முதலமைச்சர். அப்படியே கொஞ்ச நாள்ல ஒரு 2 வருஷம் கூட போல திருப்பி என்ன செஞ்சாரு, அவங்க கூட்டணியிலிருந்து வெளியில் வந்து திருப்பி எந்த தேஜஸ்வி யாதவ் மீது ஊழல் குற்றச்சாட்டை சொல்லிட்டு வெளில வந்தாரோ அவங்களோட சேர்ந்து திருப்பி முதலமைச்சர். இப்ப திருப்பி இங்க அப்படிப்பட்ட இல்ல இந்தியா இன்னைக்கு கூட்டணியில மக்கள் சேர்ந்தாங்க. இன்னைக்கு மக்கள் வந்து இல்ல ஒரு மாபெரும் என்ன சொல்லுது, ஒரு புரட்சி மாதிரி எல்லா கட்சிகளும் நினைத்து இவ்வளவு கொண்டு நம்பிக்கைக்குரியவரா இல்லாத ஒருவரை நம்ம கூட்டணியில வச்சுக்கிறோம்னா மக்கள்கிட்ட நம்ம என்ன சொல்ல வரோம்? அஃப்கோர்ஸ் 2 கேள்வி. நீங்க ஒரு எலெக்ஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து வெறும் அரித்மெட்டிக் கால்குலேஷன் தான். அது வந்து ஒரு நம்பர் கேம். அப்ப அந்த நம்பர் கேம் தான் பியூரா. இப்ப நம்பர் கேம்லயும் வீக்கா இருக்கும் இல்ல, நம்பர் கேம்ல வீக்கா இல்லைங்கிறதுக்கு சொல்றேன். ஏன் வீக்கா இல்லைன்னு சொன்னா, இன்னைக்கு நிதிஷ்குமாரோட எண்ணிக்கை என்ன சொல்லுங்க சட்டமன்றத்துல? சட்டமன்றம் 3வது கட்சி 45. ஃபர்ஸ்ட் அங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி 29 ஆர்ஜேடி, 78 பிஜேபி. இவர் 3வது இடம் தான். அதனால இவர் போனதுனாலேயே அங்க வந்து அப்புறம் இன்னொன்னு புரிஞ்சுக்க, தமிழ்நாட்டில் நான் சொல்றேன், சில கட்சிகள் இதனாலேயே வீழ்ந்து போனார்கள். எதனாலேயே? டக்கு 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 டக்குன்னு கூட்டணியை மாத்தி 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 இங்கேருந்து அங்க, அங்கேருந்து இங்க, அங்கேருந்து அங்க, இப்படி போன கட்சிகள் தமிழ்நாட்டில் காணாமல் போயினார்கள். மக்கள் இந்த விரக்தியில இன்னைக்கு யார் மேல வந்திருக்கிறான்? நிதிஷ் மீது வந்திருக்கிறான். நிதிஷ் பாஜக அங்கே நிச்சயமாக அப்புறப்படுத்தப்படுவார்கள். நீங்க பாஜக வேண்டாம் என்பதுதான் மக்களுடைய முடிவாக இருக்கும் என்று சொன்னால், பாஜகவோடு நிதிஷ் சேர்ந்தால் நிதிஷும் பாஜகவோட சேர்ந்து நினைச்சுவாரு, வெளியேற்றப்படுவார். 79 இடங்களை பிடித்து தனிப்பெரும் கட்சியாக பீகார்ல யார் வந்தா? ஆர்ஜேடி வந்துச்சு. அப்போ அந்த கட்சியின் மீதான நம்பிக்கை இன்றைக்கு என்ன செஞ்சிருக்குது, மக்கள் மத்தியில அதிகரித்திருக்கிறது. இந்தியா கூட்டணியில வெறும் நிதிஷ் மட்டுமே அல்ல, அரவிந்த் கெஜ்ரிவால், அவங்களும் காங்கிரஸோட பெரிய இதெல்லாம் இல்லையே, பிளவு அங்கே இருக்கு. கருத்து வேறுபாடு. நான் பிளவுன்னு சொல்லல, நான் தனியா போட்டிட்டுன்றாரு மம்தா, நான் தனியா போட்டிட்டுன்றாரு கெஜ்ரிவால், நான் அப்படி சொல்றாரு. நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் மமதா சொன்னதும் உண்மை. மமதா இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறி விட்டார் அப்படின்னு ஏதாவது பிரேக்கிங் பாத்தீங்களா? இல்ல, நான் கூட்டணி இந்தியா கூட்டணி வேற. ரொம்ப தெளிவா ஒரு வார்த்தையை பயன்படுத்துறேன். என்ன வார்த்தைன்னு சொல்லுங்க பாப்போம். தேசிய அளவில், மாநில அளவில் பிரிச்சார். சரி, மேற்கு வங்கத்துல காங்கிரஸ் இடதுசாரிகள் என்ன செய்யும்? மம்தாவுக்கு எதிராக வேலை செய்யும். மேற்கு வங்கத்தை விடுங்க, நான் கேரளாக்கே வரேன். கேரளால இந்தியா கூட்டணியில யார் இருக்கிறா? காங்கிரஸும் அங்க அவங்க 2 பேருக்கு தான் போட்டியே. ஸ்டேட்ல ஈவன் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயும் அவங்க என்ன செய்ய போறாங்க? தனியா தான் நிக்க போறாங்க. அதல்ல, நான் திருப்பி சொல்ல, இது ஒரு நம்பர் கேம். நம்பர் கேம்ல செய்ய வேண்டியது இங்க பலவீனமாவே இல்லையா? சரி, இப்ப நம்பர் கேம் தான். மத்தியில இதுதான் நிலைமைன்னு வச்சுப்போம். ஒரு அங்க வலு இல்லாம இருந்து ஏதாவது ஒண்ணு ஆகுது. இல்ல, அது ஒரு நிமிஷம் இங்க நம்ம வலுவா இருக்கும். இல்ல, ஒரு நிமிஷம் கொடுத்தே நான் தெளிவுபடுத்துறேன். உங்க கேள்வி நான் வாங்கிக்கிறேன். ஒரு நிமிஷம். அப்படிலாம் இல்ல, இந்தியா கூட்டணி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிலாம் நானும் சொல்லல. நான் திருப்பி சொல்றேன், 18 கட்சிகளை கொண்ட கூட்டணி அமைத்து வாஜ்பாய் ஆட்சியில் இருந்தார். அன்றைக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு, முட்டல் இருந்துச்சு, முரசல் இருந்துச்சு, மோதல் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. இப்பவும் இருக்கும். ஒருமித்த கருத்து இருக்குதுன்னு வைங்களேன், எல்லாரும் ஓரணியில் என்ன செஞ்சிருவாங்க, ஒரே கட்சி ஆயிடுவாங்களே. கட்சியை கழிச்சிட்டு சேர்ந்துடலாம். மமதா பானர்ஜியும் காங்கிரஸும், மமதா பானர்ஜி வந்து திரிணாமுல் காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் காங்கிரஸோடு ஏற்பட்ட முரண் தானே. சரத்பவாருக்கு வந்து தேசியவாத காங்கிரஸ் ஏன் வருகிறது? அதனால அது இல்லை. இப்ப மதிமுக வந்து திமுக பிரிஞ்சு வந்த இயக்கம் தான் கூட்டணியில் இருக்காங்க. கருத்து வேறுபாடே இல்லைன்னா எல்லாரும் ஒன்றாக சேர்ந்துட வேண்டியதானே. அப்படி இல்லை, கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. ஜனநாயகத்தினுடைய பலமே கருத்து வேறுபாடுகள் தான். எனக்கு ஒரு கருத்து இருக்கலாம், உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம். ஆனா ஒரு பொது பிரச்சனை வருகின்ற பொழுது ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டால் இந்தியா கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்பது என்னுடைய நம்பிக்கை. நிச்சயமாக தனி பெரும் கட்சியாக, தனித்த பெரும்பான்மை அல்ல, தனி பெரும் கட்சியாக பாஜக வந்தாலும் தனித்த பெரும்பான்மை பாஜகவிற்கு கிடைப்பதில் சிக்கல் ஏற்படும். தேர்தலுக்கு முன்பாகவே ஒரு வலிமையான இந்தியா கூட்டணியை கட்டினால், இந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகளை வளர்க்காமல் அவங்க வந்து அதை சரியா கொண்டு போனாங்கன்னா, தேசிய அரசியலில் தனித்த பெரும்பான்மையை இந்த கூட்டணியாக பெறுவார்கள். தனித்த கட்சியாக இல்ல. 2004 மாதிரி 2004 மாதிரி எக்ஸாக்ட்லி அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை என்பதை, என்னுடைய ஆசைன்னு கூட. தமிழ்நாட்டுக்கு வருவோமே, பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் தான் இங்க திமுக பெற்றுட்டு, திமுக கூட்டணிகள் நாங்க பாஜகவை கடுமையா எதிர்க்கிறோம். இப்ப அதிமுகவும் எதிர்க்குது. யார? பாஜக. எங்க? தினந்தோறும் எதிர்க்கிறாங்க. எஸ்டிபிஐ மாநாட்டுன்னு சொல்லுங்க. எஸ்டிபிஐ மாநாட்டுல பாஜகவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி பேசின ஒரே ஒரு வார்த்தையை நீங்க எனக்கு எடுத்து காட்டிட்டீங்கன்னா, நான் நாளையிலிருந்து பாஜக விமர்சிக்கிறது. பாஜகன்ற பேர் சொல்லணுமா என்ன? அவங்க வர்றது எது? யாரேன்னு சொல்ற? ராமர் கோயில கட்டிட்டனால பாஜக வாக்கு வராதுன்னு அதிமுக தலைவர்கள் சொல்றது போதாதா? அப்படி ராமர் கோயில் கூட சொல்லல.
ஒரு கோவிலை சார் அப்ப என்ன சார் உலகத்துக்கே தெரியுமே. என்ன சார் அவ்வளவு கூட தெரியும் இல்லையா? நான் என்ன சொல்றேன், நான் என்ன சொல்றேன், வெளிப்படையாக நாங்கள் ராமரின் வாரிசுகள் அல்ல, நாங்கள் ராவணனின் வாரிசுகள்னு விசிக மாநாட்டில் யார் சொல்றா? திருமாவளவன் சொல்றாரு. ரைட்டா? ராமர் கோயில் பேரை சொல்லி தீர்மானம் நிறைவேற்றுகிறது திமுக இளைஞரணி மாநாடு. சரியா? எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? நம்ம மறந்துடக்கூடாது சார், தயவு செய்து. என்ன சொன்னார் சொல்லுங்க? எல்லா மதத்தினரும் எல்லா சாதியினரும் ராமர் கோயிலுக்கு போகலாம், அது அவர்கள் உரிமை, எனக்கு கால் வலி நான் போலேன்னு சொன்னார். பரவாயில்ல, தப்பு இல்லை, வச்சுங்க. அடுத்த நாளே அதை அந்த ஸ்டேட்மெண்ட் கூட விட்டுருங்க. அடுத்த நாளே கேபி முனிசாமி சொன்னார். என்ன சொன்னாரு? ஜெயலலிதா அவர்களுடைய நிலைப்பாடு தான் எங்களுடைய நிலைப்பாடு, ஜெயலலிதா கரசேவைக்கு செல்ல வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளை இட்டார்னாரு. சார் கரசேவைன்னா என்ன சார்? பாபர் மசூதியை இடிக்கிறது, அதான் கரசேவை. பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு எனக்கு அது நன்றாக நினைவு இருக்கிறது. மேபி நீங்க இன்னும் கூட அப்போ 92 சரியா? அதனால அது உங்களுக்கு எவ்வளவு தூரம் நினைவு இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க கரசேவைக்கு இந்தியா முழுவதும் அணி திரட்டினார்கள். கடப்பாறையும் கட்சியும் தூக்கிட்டு கம்பியும் தூக்கிட்டு போனாங்க. அதற்கு செல்லுங்கள் என்று கட்டளையிட்டார் ஜெயலலிதான்னு யார் சொல்றா? கேபி முனிசாமி சொல்கிறார். அது அல்ல எங்கள் நிலைப்பாடு, அது ஜெயலலிதாவுடைய நிலைப்பாடு, எங்கள் நிலைப்பாடு மாறிவிட்டதுன்னு அவர் சொல்ல, அதுதான் எங்கள் நிலைப்பாடுன்னு சொல்லுகிறார். உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, ராமர் கோயில் கெட்டுங்க, எங்க வேணாலும் கெட்டுங்க, ஆனால் பாபர் மசூதியை இடித்து விட்டுத்தான் ராமர் கோயில் கெட்டுவேன் என்று சொல்லும் அந்த நிலைப்பாட்டில் பாபர் மசூதியை இடித்து விட்டு ராமர் கோயில் அந்த இடத்தில் கட்டியதில் திமுகவிற்கு உடன்பாடு இல்லை. இது 1992 டிசம்பர் 5ஆம் தேதி முரசொலியில கலைஞர் எழுதியது. அதை மேற்கோள் காட்டி சொல்றாரு. நீங்க எது பாஜக எதிர்ப்புன்னு இருக்குல்ல, நான் பாஜகங்கிற வார்த்தையவே சொல்ல மாட்டேன், மோடியை எதிர்த்து எதுவுமே பேசிட மாட்டேன் சார். 25 தீர்மானம் சார் திமுக இளைஞரணி மாநாட்டில். காஷ்மீர் உரிமை பறிக்கப்பட்டதில் தொடங்கி அனைத்து விவகாரங்களில் பாஜகவை நேரடியாக வன்மையாக கண்டிக்கிறது அப்படிங்கிற தீர்மானம் காப்பி அண்ட இருக்குது. நானும் பார்த்தேன் சார், அதிமுக மாநாட்டில் ஒரு தீர்மானம் பாஜக கண்டிச்சு இல்ல, 3 இடங்கள் வந்துச்சு. பாஜக அரசை வலியுறுத்துகிறோம், கண்டிக்கல. நீங்க கண்டிக்கிறோம்னு சொல்றதுக்கே தயங்கக்கூடிய ஒரு கட்சி எப்படி பாஜக எதிர்க்குதுன்னு சொல்றீங்க? பாஜக எதிர்ப்பு வாக்கு, பாஜக எதிர்ப்பு வாக்கு போகாது, எப்படி போகும்? எஸ்டிபிஐ எல்லாம் கூட இருக்கு, பாஜகவே கடுமையா எதிர்க்குது. எஸ்டிபிஐக்கு ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்குது, எஸ்டிபிஐனுடைய அரசியல் நிலைப்பாடு உடைச்சு பேசுவோம். எஸ்டிபிஐ திமுக கூட்டணியில் இடம்பெற முடியவில்லை. எஸ்டிபிஐனுடைய நிலைப்பாடு என்பது ஆன்டி பிஜேபி அப்படிங்கிறதுல எஸ்டிபிஐயும் உறுதியாக இருக்கிறது, அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. எஸ்டிபிஐ அதிமுகவுடன் சேர்ந்ததுனாலேயே அவருடைய பாஜகவுடனான எதிர்ப்பு நிலைப்பாட்டில் அவங்க என்ன செய்ய போறதில்லை, சமரசம் செய்ய போறதில்லை. எஸ்டிபிஐ ஆன்டி பிஜேபிங்கிறதுல உறுதியா இருக்கு. ஆனா ஆன்டி பிஜேபி என்ற இடத்திலிருந்து அவங்களால யாரோட சேர முடியல? திமுகவோட சேர முடியல. ஆல்ரெடி இங்க திமுகல ஹவுஸ்ஃபுல்லு கட்சிகள், இடத்தை பகிர்ந்தளிக்க முடியாது ஒன்று. அதனாலதான் போன வாட்டி அவங்க என்ன செஞ்சாங்க, அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருந்தபோது அவங்க டிடிவி தினகரனோட கூட்டணி வச்சிருந்தாங்க. அப்ப திமுகவோட சேர முடியாது, அதிமுக பிஜேபியோட இருக்கு, சேர முடியாது, டிடிவியோட சேரோம்னாங்க. இன்னைக்கு அதிமுக பிஜேபி கூட்டணியில் இல்லை என்ற அடிப்படையில் அவங்க அவர்களுக்கான ஒரு அரசியல் நிலைப்பாடு தேவை, அரசியல் பயணத்தை தொடரணுங்கிறதுக்கு அவங்க அதிமுகவோட போய் சேர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க, சேர்ந்திருக்காங்க. ஆனால் அவர்கள் அதிமுகவோடு சேர்ந்து விட்டாலும் எஸ்டிபிஐ அதிமுகவோடு சேர்ந்து விட்ட ஒரே காரணத்தினாலேயே அதிமுக பாஜகவை எதிர்க்கிறது என்று சொல்வது எப்படி நம்ப முடியும்? அதை எப்படி ஏற்க முடியும்? அதிமுக நேத்து இன்னைக்குன்னு எல்லாரும் யாரை எதிர்த்தாங்க? யார்? அண்ணாமலை எதிர்த்து பேசுறாங்க சார். அண்ணாமலை யாரு? பாஜக தலைவர் சார். அண்ணாமலையா சார் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்? அண்ணாமலை நான் கூட தான் டெய்லி எதிர்த்து பேசிட்டு இருக்கேன். ஒரு தேர்தல் அரசியல் ஒரு லாஜிக் வேண்டாமா? நீங்க அடுத்தது யார்? இப்ப நான் என்ன சொல்றேன், பிரதமர் மோடி எதிர்த்தாதான் பாஜக எதிர்ப்பாகுமா? இல்ல சார், அதிமுக இப்போ திமுக நிலைப்பாடு அந்த இளைஞரணி மாநாட்டில் சொல்றாங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்கிறார், திரு முதலமைச்சரும் சொல்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் ஒரு வார்த்தையை சொன்னார், அடுத்த பிரதமர் யார் என்பதில் அல்ல பிரச்சனை, அடுத்து யார் பிரதமராக வரக்கூடாது, அடுத்து யார் ஆட்சி என்பதல்ல பிரச்சனை, அடுத்து யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதுதான் பிரச்சனை. அப்போ வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் என்பது பாஜக யார் ஆட்சிக்கு வருகிறார்கள் என்பதல்ல, பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதுதான். யார் பிரதமர் என்பதல்ல, மோடி மீண்டும் பிரதமர் ஆகக்கூடாது என்பதுதான். ரெண்டும் தெளிவா படுத்தாங்க. மோடி மீண்டும் பிரதமர் ஆகக்கூடாது, பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது. அப்ப மோடி மீண்டும் பிரதமர் ஆகக்கூடாதுன்னு மட்டும் சொன்னா அப்ப யோகி ஆதித்யநாத் தானே தப்பு இல்லையாங்கிற ஒரு டோன் வரும்ல. அதனாலதான் தெளிவா சொல்றாங்க, இல்ல பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது, அப்ப பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய அஜெண்டா. கிறிஸ்டல் கிளியரா சொல்லிட்டாங்கல்ல. எடப்பாடி பழனிசாமியை தெளிவா சொல்லுங்க, பாஜக மோடி மீண்டும் பிரதமராக கூடாது, அதுதான் எங்கள் அரசியல். அவர் இப்படி சொல்லணும்.
சொல்லணும்னு கட்டாயம் இல்ல, அப்படி சொல்ல வேண்டாம். ஆனா இல்ல சார், சொல்லாமலேயே பாஜக எதிர்ப்புல மோடி எடப்பாடி உறுதியா இருக்கிறான்னு நான் ஏன் நம்பணும்? இப்ப தென்னிந்தியால பாஜகவுக்கு ஒரு ஓட்டு கூட விழல, ஒரு எம்பி கூட வரலைன்னே வச்சுக்குவோம். வட இந்தியா போதும், உத்தரப்பிரதேசம், பீகார், குஜராத், அந்த மாநிலங்கள் ஒரு 5-6 மாநிலம் போதும், உங்க ஆட்சி அமைச்சிருவாங்க. குறைந்தபட்சம் இங்க அதிமுக இருந்தா, திமுக நாங்க அவங்களோட சமரசம் செஞ்சுக்க போறதில்ல, அவங்களோட ஒட்டுல உறவு இல்ல. ஆனா இவங்க குறைந்தபட்சம் ஒரு நட்புறவு பேணி ஏதாவது இங்க மாநிலத்துக்கு தேவையானதை செய்ய முடியும்ல. அந்த நம்பிக்கை கொண்டவர்கள் அதிமுக பக்கம் நகரலாம்ல. எந்த நட்புறவு பேணி? பாஜகவோட நட்புறவு பேணி முரண் இருந்தாலும் மத்திய அரசான அவங்க தான் கரெக்ட். முரண் இருந்தாலும் நட்புறவு பேணி அதிமுக ஆட்சியில இருந்தா, மாநிலத்துக்கு தேவையானது எம்பிக்கள் இருந்தா. வெரி குட். இப்போ வாங்க, நல்ல கேள்வி, சூப்பர் கேள்வி தேவேந்திரன். இப்போ இவங்க இங்கே ஆட்சியில் இருந்தபோது, அதிமுக ஆட்சியில் இருந்தபோது, பாஜக ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்தபோது, பாஜகவுடன் நட்பு பாராட்டி கூட்டணியில் இருந்த அதிமுக இங்கே செய்த நன்மைகள் ஒரு 4 பட்டியலிடுங்க. நான் பட்டியலிட்டுமா? நீட் விலக்கு மசோதாவுக்கு இங்கேருந்து அனுப்புகிறாங்க, அதை அவன் திருப்பி அனுப்பிட்டான். திருப்பி அனுப்புனதை கூட மக்கள்கிட்ட சொல்லாமல் 2 வருஷம் மறைத்தார்கள். இதுதான் இவங்க செஞ்ச நன்மை. சிஏஏ இவங்க எதிர்த்து வாக்களித்திருந்தால் சிஏஏ என்ற சட்டமே நிறைவேறி இருக்காது. நான் சொல்றேன், திருப்பி சொல்றேன், எண்ணிக்கையோட சொல்றேன், நம்பர்ஸ் எனக்கு ஞாபகம், உங்களுக்கு தெரியும். இவங்க எதிர்த்து வாக்களித்திருந்தால் அந்த சட்டம் தோல்வி அடைந்திருக்கும். ஆதரித்து வாக்களித்தார்கள். இந்த மக்களுக்கு செய்த நன்மை இல்ல, அது ஒரு கட்டாயத்தின் பேர்ல சொன்னாங்க. அதன் பிறகு அப்புறம் என்ன சார்? அப்ப திருப்பி நீங்க கட்டாயத்தின் பேர்ல செய்ய போறீங்க? நீங்க செஞ்ச நன்மையை சொல்லுங்க, நட்புறவோடு நீங்க வாங்கிட்டு வந்தது என்னன்னு எனக்கு சொல்லுங்க. சார், எவ்வளவு மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வாங்கினாங்க? 11 மருத்துவக் கல்லூரிகளுக்கு, எய்ம்ஸுக்கு அடிக்கல் நாட்டினாங்க. இந்த மாதிரியான பணிகளும் நடந்துச்சு இல்ல? எய்ம்ஸ் திறப்படம் முடிஞ்சிருச்சு சார். நேற்று நீங்க போனீங்களா? பிரம்மாண்டமா இருக்கு சார். 5 வருஷம் ஆச்சு சார் செங்கலை வச்சு. அந்த செங்கலை வந்து தூக்கிட்டு வந்துட்டார் உதயநிதி ஸ்டாலின். அட்லீஸ்ட் அதுக்கு பதிலாக இன்னொரு செங்கலையாக கொண்டு போய் வச்சுக்கலாம். 5 வருஷம் ஆச்சு செங்கல் வச்சு. 11 மருத்துவக் கல்லூரிகளுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லா ஆட்சியிலையும் நடக்குது சார். நீங்க இவங்க வரதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனையும் கொண்டு வந்த ஒரு கலைஞர். அதல்ல, உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக நீங்கள் செய்தது என்ன? வாஜ்பாயோடு திமுக கூட்டணி வைத்திருந்துச்சு. வாஜ்பாய் பிரதமர். ஆனால் கிட்டத்தட்ட அந்த எந்த கொள்கை நாட்டை வந்து ஆண்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுகவுடைய கொள்கை. ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் போட்டாங்க, ரைட்? அதுல கையெழுத்திட்டார் வாஜ்பாய். அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் என்னெல்லாம் இருந்துச்சு தெரியுமா? காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்படக்கூடாது. அதிமுக இங்க ஆட்சியில் இருந்தபோது, பாஜக அங்கே ஆட்சியில் இருந்தபோது, நீங்க கூட்டணியில் இருந்தபோது காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டது. அதிமுக ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா? திமுக அதை செய்யக்கூடாது என்று ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு நிறுத்தி வச்சாங்க. ராமர் கோயில் கட்டுவதை பற்றி பேசக்கூடாது, நிறுத்தி வச்சிருந்தாங்க. பொது சிவில் சட்டம் கொண்டு வரக்கூடாது, நிறுத்தி வைத்திருந்தார்கள். ஹிந்தியை திணிக்கக்கூடாது, முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வரக்கூடாது. இப்படி எதெல்லாம் திமுக கொள்கையோ அதெல்லாம் நீங்க ஏத்துக்கிட்டா உங்களுக்கு ஆதரவுன்னு கையெழுத்து போட்டு, அந்த கையெழுத்து அடிப்படையில் வாஜ்பாய் ஆட்சியில் இருந்தார். 5 ஆண்டுகள் வாஜ்பாய் ஆட்சியில் இருந்தார். பாஜகவுடைய ஒரு திட்டத்தை அவரால் செயல்படுத்த முடியல. ஏன்னா நெருக்கடி கொடுத்து கையெழுத்து போட்டு வச்சிருந்தாங்க. கூட்டணியில் சேர்ந்துட்டோங்கிறதுனாலேயே சிஏஏ ஆதரிக்கல, வேற வழி இல்லை எங்களுக்கு அப்படிலாம் சொல்லலை. தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது வந்து உறக்க சொல்லியது அந்த மாநாடு. இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் எல்லோரும் இருந்தார்கள். தமிழ்நாட்டில் யாருக்கெல்லாம் இது இருக்குதோ, இடம் இருக்கிறதோ, அந்த கட்சிகள் எல்லாம் இருந்தாங்க. நான் சொல்றது தமிழ்நாட்டில் கிளை வைத்திருக்கக்கூடிய ஆம் ஆத்மி உட்பட எல்லா கட்சிகளும் அதில் இருந்தாங்க. இந்தியா கூட்டணிய கட்சிகள் அதில் இருந்தார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த கூட்டணி மிக திட்டம் தெளிவாக இருக்கிறது. எந்த குழப்பமும் இல்லை. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை நிச்சயமாக இந்த அணி எட்டும். எடப்பாடி பழனிசாமி மக்கள் நம்புவதற்கு எந்த இடத்திலும் தயாராக இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒருவேளை 1-2 எம்பி கிடைச்சா கூட எதிர்ப்பதற்கு எந்த திராணியுமற்ற, துள்ளியும் திராணியற்ற, அஞ்சு நடுங்கி அந்த 2 எம்பி ஒருவேளை 1-2 கிடைச்சா கூட, ஒருவேளை மீண்டும் பாஜக ஆட்சி அமைந்தால் பாஜக கொண்டு வரக்கூடிய மக்கள் விரோத சட்டங்களை எந்த எதிர்ப்பும் இன்றி போய் ஆதரித்து ஓட்டு போட்டு வருவாங்க. ஏன்னா அவங்க மீது இருக்கக்கூடிய வழக்குகளும் கேஸும் அப்படி இல்லை. மக்கள் அதை நம்புற தயாரா இல்லை. தமிழ்நாடு தெளிவாக இருக்கிறது. பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. உங்கள் சினிமா கனவுகளை சிறகடிக்க டவுன்லோட் நவ் லெட்ஸ் ஃபேம் ஆப்.